ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு GitHub ரெபாசிட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். Team members எவ்வளோ bro? Just me. Student? Are you a student or teacher? Student. Continue. இதெல்லாம் வேணா என்னை போடுங்க. வெயிட் என்னை போடுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு? கண்டினியூ. இதுல எதுவும் செலக்ட் பண்ணோம்னா கீழே வந்து ஸ்கிப் கொடுங்க. ஸ்கிப் கொடுத்துருவா. ம். அவ்வளோதான். இதுதான் வந்து இங்க லோக்கல்ல கோடு வைக்கிறதுக்கு பதிலா நீங்க இங்க கோடு வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டோட கோட சேவ் பண்றதுக்கு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறீங்க. அத பிரைவேட்டா கிரியேட் பண்ணுங்க. பிரைவேட் வந்து உங்களால மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி நான் சொல்லிக் குடுத்துர்றேன். அத பண்ணிட்டோம்னா, டெவாப்ஸ் செட்டப் ஃபுல்லா முடிஞ்சுது. கிரியேட் ரெபாசிட்டரி குடுங்க. இங்க ரெபாசிட்டரி நேம் ஒண்ணு குடுங்க. சும்மா டெவாப்ஸ் எல்லாமே ஸ்மால்ல இருக்கட்டும். டெவாப்ஸ் 1 ஆர் சம்திங். 1 குடுத்துக்கோங்க. 1. டிஸ்கிரிப்ஷன் வேணா பிரைவேட்ன்னு குடுங்க. பப்ளிக்ன்னா யார் வேணா டவுன்லோட் பண்ணலாம் உங்களோட இத. ஒரு ரீட்மி ஃபைல் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கும். ஆட் ரீட்மி ஃபைல் செக் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் மாரி வரும். நேரா கிரியேட் குடுங்க. சரி. இப்போ இங்க வந்து ஒரு ஆட் ஃபைல் குடுங்க. ஒரு ஃபைல் சும்மா கூட ஆட் பண்ணிக்கோங்க. கிரியேட் ஃபைல். ஜாவான்னு ஏதோ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ தான். மேலயும் பேரு ஜாவான்னு வைங்க. டெவாப்ஸ் 1ன்னு இருக்குல்ல அங்க ப்ளூ கலர்ல. 2 இடத்துலயும் கூட டைப் பண்ணிக்கோங்க. அங்க ஜாவா 1. கீழயும் அதே போட்டு விட்டுருங்க. இத கமிட் பண்ணிக்கோங்க. சும்மா இது ஒரு கோடு ஜாவா கோடு மாரி. கமிட் சேஞ்சஸ். சரி. இந்த ஃபைல உங்களோட லோக்கல் மெஷின்ல டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? நீங்க டைரக்ட்டா பண்ண ட்ரை பண்ணுங்க பாப்போம். என்ன ஆகுது பாருங்களேன். ஒரு இது பேக் போயிட்டு இங்க வந்துட்டு சாரி இன்னும் உங்க ரெபாசிட்டரிக்கு பின்னாடி போயிடுங்க ஃபுல்லா. அங்க ஜெகன் கேஆர் கிளிக் இல்ல டெவாப்ஸ் ஒண்ண கிளிக் பண்ணுங்க. ஜெகன் கேஆர் ஸ்லாஷ் வந்துட்டீங்க. ஓகே. வந்துட்டீங்க. இங்க கோட் இருக்குல்ல. ஓகே. கோடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத கிளிக் பண்ணிட்டு அங்க எஸ்எஸ்ஹெச் கிளிக் பண்ணுங்க. எஸ்எஸ்ஹெச். இத காப்பி பண்ணுங்க. இப்போ இங்க போயிட்டு உங்க இன்டெலிஜே போயிட்டு இத டவுன்லோட் பண்ண பாருங்க. இந்த கோட டவுன்லோட் ஆகுதான்னு பாருங்க. இன்டெலிஜே போயிட்டு நான் சொல்ற கமாண்ட் கிட் க்ளோன் கிட் ஸ்பேஸ் க்ளோனு ஸ்பேஸ் அந்த லிங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் இன்சர்ட் குடுத்தா பேஸ்ட் ஆகும். ஷிஃப்ட் கீ அண்ட் இன்சர்ட் கீ. ஒரு நிமிஷம். கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீ, இன்சர்ட் கீ. என்டர் அடிங்க. எஸ் கொடுங்க. என்ன சொல்லுது? ஆக்சஸ் இல்லன்னு சொல்லுது. ஏன்னா பிரைவேட் ரெபாசிட்டரி. பப்ளிக்னா நேரா வந்துட்டு இருக்கும். HTTP டவுன்லோட் பண்ணியிருந்தா கூட வந்துட்டு இருக்கும். அந்த லிங்க் HTTP ஆர் SSH 2மே யூஸ் பண்ணலாம். இப்போ பிரைவேட்ட நான் எப்படி கான்டாக்ட் பண்றது தான் விஷயம். என்னோட டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். என் டாக்குமெண்ட் ஆக்சஸ் இருக்கும்ல. டெவாப் செட்டப் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அதுல நான் ஸ்டெப்ஸ் போட்டுருவேன் பாருங்க. நவம்பர் டாக்குமெண்ட் அது. நேத்து ஷேர் பண்ணது தானே? டெவாப் செட்டப் இருக்கே 3வது ஃபைல். அங்க பாருங்க. 3வது பெரிய டேப்ல 3வது ஃபைல். சரி. எந்த பேஜ்? இருங்க. இதுல வந்துட்டு ஆ கொஞ்சம் கீழ வாங்க. கொஞ்சம் ஸ்லோவா கீழ வாங்க. 4த் ஸ்டெப் முடிச்சிட்டோம். 5த் ஸ்டெப். கிட் செட்டப் இருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் கீழ வாங்க. இன்னும் கொஞ்சம் கீழ வாங்க. ஆ இதுதான் நீங்க பண்ணணும். இந்த கமாண்ட்ஸ் ஒண்ணொண்ணா போடுங்க பார்ப்போம். உங்க டெர்மினல் போயிட்டு மேல இன்டெலிஜே போயிட்டு சிடி
ஃபர்ஸ்ட் IntelliJ அந்த டைப் பண்ணுங்க. அதெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. SH-keychain மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சிடி கொடுத்து வெளியே வாங்க. வெளியே வந்தா பண்ணும். அதனால தான் சிடி கொடுத்தேன். ஃபுல்லா வெளியே வந்துருங்க. DevOps ஃபோல்டர் இருக்கக்கூடாது. SSH-keychain குயிக்கா டைப் பண்ணுங்க. நீங்க ஒரு கீயை ஜெனரேட் பண்ணி அங்க காப்பி பண்ணி வைக்க போறீங்க. SSH-keychain என்டர் 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 எல்லாத்துக்கும் என்டர். எல்லாமே என்டர். இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று வந்திருக்கும். .ssh அதுக்குள்ள போங்க. CD ஸ்பேஸ் .ssh. அது ஏன் டாட்னா ஹிடன் ஃபைல்ல இருக்கும் அது. டாட் வந்து லினக்ஸ்ல ஹிடன் அர்த்தம். .ssh என்டர். ls. இதுல வந்து இந்த பப்ளிக் கீயை வந்து நம்ம அங்க அனுப்ப போறோம். அதை வந்து கேட் பண்ணுங்க. CAT ஸ்பேஸ் ID_RSA.pub _RSA.public. ஏன்னா ஒவ்வொரு டைம் பாஸ்வேர்ட் போட வேணாம். இந்த கீயை சொல்லிட்டாலே போதும். பப் டைப் பண்ணுங்க. PUB மேலே இருக்க அந்த ஃபைல் மேலே இருக்க ஃபைல்ல டைப் பண்ணணும். என்டர். இந்த கண்டென்ட்டை கரெக்டா எஸ்ல ஆரம்பிச்சு எண்ல முடிக்க பார்ப்போம். காப்பி பண்றது. கரெக்டா எண்ல முடிக்கணும். ஸ்பேஸ் இருந்தா ஒர்க் ஆகாது. கரெக்டா எண்ல தான் முடியணும். இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ அந்த டாக்குமெண்ட் போங்க. டாக்குமெண்ட்ல எது வரைக்கும் பண்ணியிருக்கோம்? CD SH அப்புறம் கேட் பண்ணி காப்பி த கண்டென்ட் பேஸ்ட் இட் இன் கிட் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ். இதுதான் பண்ண போறோம் இப்போ. காப்பி பண்ணிட்டோமா கண்டென்ட்டை? அந்த கண்டென்ட் அப்படி தான் காப்பி பண்ணணும். இப்போ வந்துட்டு உங்களோட இதுக்கு போயிடுங்க. உங்க கிட் ப்ரொஃபைல். ஏன் இங்க நான் பேஸ்ட் பண்ணலன்னா அது சம்டைம்ஸ் அந்த இது தெரியக்கூடாதுக்காக. கிட் போங்க. GitHub. ஓகே. இங்க போயிட்டு செட்டிங்ஸ். உங்க செட்டிங்ஸ் எப்படி போகணும்னா உங்க ரைட் சைட்ல ஒரு பிங்க் கலர்ல இருக்குல்ல உங்க ப்ரொஃபைல் தான் ப்ரொஃபைல். அதை கிளிக் பண்ணுங்க. அங்க வந்து செட்டிங்ஸ் போங்க. நீங்க லெஃப்ட்ல SSH-GPG கீஸ் தேடுங்க பார்ப்போம். அவ்வளோதான். ஆட் நியூ SSH கீ. டைட்டில் வந்து சும்மா உங்க லேப்டாப்போட பேர் ஏதோ ரெஃபரன்ஸ் கொடுங்க. லேப்டாப்னு கூட கொடுங்க. அப்படி ஜெகன்லாம் கொடுக்கக்கூடாது. நாளைக்கு உங்க ஆஃபீஸோட இதுவும் நீங்க கனெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. லேப்டாப் அவ்வளோதான். ஹோம் லேப்டாப்பா சம்திங். இங்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க அதை. ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் லேப்டாப்னு போட்டுக்கோங்க. ஃபியூச்சர்ல நீங்க ஆட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஆட் SH கீ. இதோட வேலை முடியல. திருப்பி டாக்குமெண்ட் போங்க. டாக்குமெண்ட் நான் சொல்றது கரெக்டா கேளுங்க. டாக்குமெண்ட் எது? சார் இது IntelliJ. ஓகே. டாக்குமெண்ட் எது? நம்ம DevOps செட்டப் டாக்குமெண்ட். சார் செகண்ட் டேப் மேலேயே இருக்கு. செகண்ட் டேப். மேல ஓபன் பண்ணுங்க. அதை நீங்க டிராக் பண்ணி நவுத்தி விடுங்க. உங்களோட இது ஜூம் மறைச்சிட்டு இருக்கும். ஜூமை பிடிச்சி ஆமா. டிராக் பண்ணி கீழே இழுத்து விடுங்க. தெரியுதா? செகண்ட் டேப். அவ்வளோதான். இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம்? நம்ம காப்பி பண்ணி போட்டோமா? வெயிட் பண்ணுங்க. இந்த கிட் கான்ஃபிக் -யூசர் இமெயில் அந்த சுதர்ஷன் 2 பேர் இருக்கா? அது உங்க பேர், உங்க இமெயில் அட்ரஸ், உங்க பேர் மட்டும் மாத்திக்கோங்க. நீங்க கொடுத்த யூசர் அதை ரெண்டுமே காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல வச்சுட்டு இதை பண்ணி விட்டுருங்க. ரெண்டுமே காப்பி பண்ணுங்க. நோட் பேட்ல போட்டு நீங்க வந்து ரீநேம் பண்ணுங்க. டெர்மினல் போயிடுவாங்க. நான் டெர்மினல் போயிடுங்க. உங்க IntelliJ டெர்மினல் அடிக்கணும். அதை கரெக்ட். ரெண்டுத்தையும் எப்படி பேஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு அது காப்பி? ஓகே கரெக்ட். என்டர் கரெக்ட். அவ்வளோதான் விட்டுருங்க. இப்போ போயிட்டு இப்போ க்ளோன் பண்ணி பாருங்க. உங்க DevOps ஃபோல்டருக்குள்ள போகணும். இப்போ .sh இருக்கீங்க. கோ பேக் டு யுவர் DevOps ஃபோல்டர். CD திருப்பி என்டர். CD அந்த DevOps ஃபோல்டருக்குள்ள போங்க பார்ப்போம். CD ஸ்பேஸ் DevOps என்டர்.
எல்எஸ் கொடுங்க. இப்போதைக்கு ஒரு அன்டைட்டில் ஒண்ணு இருக்கு. இப்போ கிட் க்ளோன் பண்ணி பாருங்க. கிட் க்ளோன், கெட் ஸ்பேஸ் க்ளோன் இல்லன்னா அப் ஏரோ கொடுங்க. வரும் பாருங்க. இது உங்களுக்கு தெரியலன்னா கூட ஒண்ணும் இல்ல. அப் ஏரோ இருக்குல்ல, அத அமுக்கிட்டே இருங்க. வரும் பாருங்க பழைய கமாண்ட்ஸ். கிட் கான்ஃபிக் போங்க, பொறுமையா போங்க. கிட் க்ளோன் வரும். வந்துருச்சு பாருங்க. என்டர் அடிங்க. இப்போ ஒரு க்ளோன் ஆகுதா பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், எரர் அடிக்காம வந்துருச்சா? ஓகே. அந்த DevOps ஃபோல்டர்ல 2 ஃபைல் இருக்கணும். ஒண்ணு ரீட்மி இருக்கணும். ஒண்ணு வந்துட்டு உங்க ஜாவா இருக்கணும். இருக்கான்னு செக் பண்ணுங்க. மேல கூட எல்எஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போணும் அதுக்குள்ள. சிடி DevOps 1 ஃபோல்டர் நேம். DevOps 1 எதுக்கு அப் ஏரோ? DevOps 1 அது புது ஃபோல்டர். என்டர். எல்எஸ் கொடுங்க. இருக்கா? ரீட் பி அண்ட் ஜாவா இந்த மாதிரி வந்துருச்சுனாலே கரெக்ட். இப்போ இதுல ஒரு சேஞ்ச் பண்ணி இது அப்லோட் ஆகுதான்னு பார்க்கலாமா? கிட்டுக்கு வந்து சஜஷன் நான் வந்து டெரஃபார்ம் கோடிங் எழுதுறேன். இல்ல நான் வந்து வேற ஏதாவது வந்துட்டு குபர்னெட்டிஸ் கோட் எழுதுறேன். அது அங்க போதான்னு பார்க்கலாமா? இப்போ மேல அந்த DevOps 1 இருக்குல்ல, அத டிராப் டவுன் பண்ணுங்க. உங்களோட மவுஸ் எடுத்துட்டு போயிட்டு மேல இருக்கு பாருங்க. DevOps 1 டிராப் டவுன் பண்ணுங்க. மவுஸ மேல மேல அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு நீங்க இங்க ஜாவா 1 ரீட்மி இருக்கா? நீங்க அந்த DevOps ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. பைத்தான் சும்மா ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி நீங்க கீழயும் டச் கொடுத்து கிரியேட் பண்ணலாம். ஆனா இன்டெலிஜிவ நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ண சொல்றேன். நியூ ஃபைல் பைத்தான்னு சும்மா டைப் பண்ணுங்க. பைத்தான் என்டர். இங்க வந்து ஏதாவது டைப் பண்ணா பண்ணிக்கலாம்னு சொல்லுது. நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டோன்ட் ஆஸ்க் மீ அகைன் குடுத்து கேன்சல் குடுங்க. ஆட்லாம் சொல்லலாம். டோன்ட் ஆஸ்க் மீ அகைன் கேன்சல். ஏன்னா அதுவே கிட்ல ஆட் பண்ணலான்னு கேக்குது. இன்னும் நம்ம ஆட் பண்ணலாம். அத ஆட் பண்ண வைக்க வேணாம். சும்மா சும்மா டெஸ்ட்ன்னு போட்டுக்கோங்க போதும். இதே மாரி இன்னொரு ஃபைல் ஏதாவது கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாரி ரைட் கிளிக் பண்ணி இதெல்லாம் உங்க கோட்ஸ மெயின்டெயின் பண்றது. ஃபைல் சும்மா பெர்ல்னு போட்டுக்கோங்க. PERL ஆர் PHP எனிதிங். என்டர். அதுக்கு ஏதாவது டெஸ்ட்ன்னு போட்டுக்கோங்க. உள்ள டைப் பண்ணிக்கோங்க. இல்ல கரெக்ட்டா தான். சைடுல ரைட் சைடுல இருக்குல்ல, அங்க இப்ப டைப் பண்ணிக்கலாம். டெஸ்ட். இப்ப வந்து இது நீங்க புதுசா கிரியேட் பண்ண 2 ஃபைல். இது வந்து நீங்க அங்க அப்லோட் பண்ணல. எப்படி அப்லோட் பண்றதுன்னு பார்க்கலாமா? அப்படியே கீழ டெர்மினல் வாங்க. டெர்மினல் கிளிக் பண்ணிட்டு git add-ன்னு கொடுங்க. git நீங்க சிங்கிளா ஆட் பண்ணனும்னா டைப் பண்ணுங்க. சிங்கிளா ஆட் பண்ணா git ஸ்பேஸ் ஆட் அந்த ஒவ்வொரு ஃபைல் நேம் குடுக்கலாம். PHP புதுசு, பைத்தான் புதுசுன்ட்டு. ஆனா அது டைம் ஆகும். ஒண்ணே ஒண்ணு சொல்லி முடிக்கல. இருங்க. ஓகே. அந்த PHP பேக் ஸ்பேஸ் குடுங்க. அது மாரி ஒண்ணொண்ணாவும் குடுக்கலாம். இல்ல சஜஷன் நான் ஒரு 50 ஃபைல் எடிட் பண்ணியிருக்கேன். ஒண்ணொண்ணா குடுக்க முடியாதுன்னா, சரி அப்ப புது ஃபைல்ஸ மட்டும் இது புரிஞ்சுக்கணும்னா டாட் குடுத்தா போதும். டாட்னா கரண்ட் ஃபோல்டர். கரண்ட் ஃபோல்டர்ல இருக்க புது ஃபைல்ஸ். என்டர் அடிங்க. போதும். இப்போ git கமிட் குடுங்க. git ஸ்பேஸ் கமிட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் இது மெசேஜ். git கமிட் மெசேஜஸ் டபுள் கொட்டேஷன்ல நியூ சேஞ்ச் ஏதாவது வேணா குடுக்கலாம். டபுள் கொட்டேஷன்ல எனி மெசேஜ். டபுள் கொட்டேஷன் நியூ சேஞ்ச். நியூ சேஞ்ச் ஆர் எனிதிங். நியூ எடிட், நியூ சேஞ்ச். குளோஸ் டபுள் கொட்டேஷன் குளோஸ் பண்ணுங்க. என்டர் அடிங்க. இப்ப அந்த 2 ஃபைல் மட்டும் காட்டுது பாருங்க. புதுசா 2 ஃபைல். ஏன்னா ஆட் பண்ணதுனால தெரிஞ்சிருச்சு இதுக்கு. மத்த 2த்தையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா அது ஆல்ரெடி இருக்கிற ஃபைல். ஜாவா ரீட்மி. இத புரிஞ்சுக்கோங்க. வெயிட். எங்க போறீங்க? வெயிட். சரியா? இன்னும் நான் அந்த புஷ்லாம் ஆகல. கிட் ஆட் பண்ணியிருக்கோம். கிட் கமிட் பண்ணியிருக்கோம். இப்போ பண்ணுங்க. கிட் புஷ் பண்ணுங்க. கிட் ஸ்பேஸ் புஷ். இந்த 4 கமாண்ட் மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. நம்மளோட DevOps வாழ்க்கையில இந்த 4 கமாண்ட் எப்பயுமே யூஸ் பண்ண போறது. கிட் க்ளோனு, கிட் ஆட், கிட் கமிட், கிட் புஷ், என்டர். இது வந்து அங்க புஷ் ஆகும். அங்க போய் செக் பண்ணுங்க. புஷ் ஆனதுக்கு அப்புறம் அங்க வந்துருச்சா பாருங்க. ரிஃப்ளெக்ட் ஆகுதா பாருங்க. உங்க பிரைவேட் ரெபாசிட்டரில வெளிய வாங்க. உங்க ரெபாசிட்டரிக்கு போணும். வெளிய வாங்க. இது கீழ இருக்கீங்க. பேக் ஸ்பேஸ். இன்னும் பேக் வாங்க. பேக் வாங்க. இதே மாத்தி மாரி வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 2 ஃபைல் வந்துருச்சு. அவ்வளோதான். நீங்க கமிட் மெசேஜ் வந்திருக்கு பாருங்க. நியூ சேஞ்ச் அப்டின்ட்டு. இவ்வளோதான் கிட். ஓகேவா?
ஸோ ஃபர்தரா நம்ம செட்டப் முடிச்சிட்டோம் டெவாப்ஸ் செட்டப். ஏன் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணா டெராஃபார்ம் வந்து நம்ம மண்டே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டெராஃபார்மோட கோடெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அத எப்படி புஷ் பண்றது? நீங்க நாளைக்கு இன்டர்வியூ போகும்போது கூட உங்க கோட்ஸ் இங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன்ட்ட ஷோகேஸ் பண்ண நல்லாருக்கும். இதெல்லாம் நான் வொர்க் பண்ணது, நான் லேர்ன் பண்ணும்போது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷோகேஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும். ஓகே. அதனால இங்க சென்ட்ரலைஸா வச்சீங்கன்னா கூட உங்க லேப்டாப்பே கிராஷ் ஆனாலும் இங்க இருந்து நீங்க வந்து கோட்ஸ் எடுத்துக்கலாம். கோடிங் மட்டும்.